Greetings everyone. நம்ம டெய்லி prelims point of view 5 questions பார்க்குறோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question. According to the IMF report released in the July 2024, what is the likely growth rate of Indian economy in 2024-25 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ IMF-ஓட ரிப்போர்ட் படி இந்தியாவோட எக்கனாமிக்கல் growth பத்தி பேசியிருக்காங்க. ஸோ எவ்வளோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 7% இந்தியாவோட growth இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ எல்லா ரிப்போர்ட்ஸுமே நம்மளோட எக்கானமி 7 and above தான் க்ரோ ஆகும் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா சொல்லிட்டு வராங்க. சரியா? அடுத்தது வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக் இஸ் published by which one of the following organization அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்கை யார் பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா IMF தான் பப்ளிஷ் பண்றாங்க. சரியா? ஸோ இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஓகே, நெக்ஸ்ட். Roberta Metsola has been elected President of the European Parliament for a second term. She is from which country அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராபர்டா மெட்சோலா எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா மால்டா. ஓகேவா? மால்டா கண்ட்ரியை சேர்ந்தவங்க. ஓகே, next. President Draupadi Murmu has appointed Justice N. Koteswar Singh and Justice R. Mahadevan as judges of the Supreme Court. With these two appointments, the sanctioned number of judges in the Supreme Court will increase to, actually, total strength of Supreme Court என்னன்னு கேட்டிருக்காங்க 34 தான் ஆன்சர். 1 Chief Justice of India plus 33 other judges வந்து இருப்பாங்க. சரியா? So last question. Nallathambi Kalaichelvi has been appointed as Director General for the second time in which of the following organization அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லதம்பி கலைச்செல்வியை பொறுத்த வரைக்கும் அவங்கள கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அங்கதான் செகண்ட் டைமா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.